நம்பாதீங்க நம்பாதீங்க, எல்லாத்தையும் நம்பாதீங்க. இந்த ஆக்டரு எப்பயோ போலீஸில் மாட்ட வேண்டியது எனக்கு ஏற்கனவே தெரியும். அடுத்து பாரு, இவர் தான் மாட்ட போகிறாரு. பார்த்துக்கிட்டே இரு, 2025 உலகம் கண்டிப்பாக அழிய தான் போகுது. இப்படி யார் என்ன சொன்னாலும் நம்புற ஆளா நீங்க? வாங்க இந்த கதையை பார்க்கலாம். இந்திரபுரி மன்னர் சந்திரசூடன் நல்லபடியாக ஆட்சி செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தாரு. அவரோட ஆட்சியில் கஜானா நிறைய இருந்ததுனால வரியே கிடையாது. வேலைவாய்ப்பு, கல்வி, குடிநீர்னு அடிப்படை தேவைக்கு எந்த குறையுமே இருந்தது கிடையாது. சாதனையாளர்களுக்கு தேவையான உதவியை வழங்கி அவங்கள நல்லா என்கரேஜ் பண்ணுவார். அந்த நாட்டை சேர்ந்த விக்ரமன் ஒரு நாள் அரசரை பார்த்து, குதிரையை பழக்குவதில் நான் வல்லமை வாய்ந்தவன். ஒரு குதிரைக்கு பயிற்சி கொடுத்தா என்னால் அந்த குதிரையை பறக்க வைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. என்னது, குதிரை பறக்குமா அப்படின்னு அரசர் கேட்குறாரு. நம்ம நல்லா பயிற்சி கொடுத்தா யானை கூட பறக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு குதிரையை பறக்க வைக்க 2000 பொற்காசுகள் எனக்கு தேவை. முன் பணமாக 1000 பொற்காசுகள் கொடுங்க. குதிரையை பறக்க வச்சதுக்கு அப்புறமா நான் மீதியை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அமைச்சருக்கு இது ஒரு ஏமாத்து வேலைங்கிறது நல்லாவே தெரியுது. அரசரை தடுக்கிறாரு. ஆனால் அரசர் எதையுமே கேட்குற மாதிரி இல்லை. ஆராய்ச்சிக்கும் புது முயற்சிக்கும் நாம தான் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, பறக்கிற குதிரை நம்மக்கிட்ட இருந்தால் எப்பேற்பட்ட எதிரியையும் நம்மளால் வீழ்த்த முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. விக்ரமன் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத கவனிக்கிறதுக்காக சில வீரர்களை மன்னர் அனுப்பிச்சி வைக்கிறாரு. குதிரைக்கு பயிற்சி கொடுக்குற மாதிரியும் அதுக்கு விசேஷ மருந்து கொடுக்குற மாதிரியும் சில மாதங்களை அப்படியே ஓட்டுறாரு. ஒரு நாள் பக்கத்து நாட்டு வியாபாரி கிட்ட குதிரையை விற்க விலை பேசுகிறாரு. மறுநாள் வீரர்கள்கிட்ட பயிற்சி முடிஞ்சிருச்சு, எப்போனாலும் இந்த குதிரை பறக்கும், பார்த்துக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்கிறாரு. அன்னைக்கு இரவு சாப்பாட்டில் தூக்க மாத்திரையை கலந்துடுறாரு. எல்லாருமே தூங்கிடுறாங்க. அந்த நேரம் குதிரையை ஆள் வச்சு விற்று பொற்காசுகளாக மாற்றுறாரு. மறுநாள் காவலர்களை எழுப்பி, ஏன் எல்லாரும் இப்படி தூங்கிட்டீங்க? குதிரை பறக்கிறத பார்க்குற சான்ஸை மிஸ் பண்ணிட்டீங்க. குதிரையும் ரொம்ப தூரம் பறந்து வழி மாறி போயிடுச்சு. இப்படி தூங்கின விஷயம் மன்னருக்கு தெரிஞ்சா அவ்வளோதான், உங்களுக்கு தண்டனை தான் கிடைக்கும். குதிரை பறந்ததா பார்த்தோன்னு சொன்னீங்கன்னா வேணா நீங்கள் தப்பிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. உடனே காவலர்களும் அப்படியே சொல்லிடுறாங்க. இதை கேட்ட மன்னரும் சந்தோஷத்தில் மீதி பொற்காசுகளை கொடுத்துட்றாரு. மன்னா, நான் போய் குதிரையை திரும்ப கூட்டிகிட்டு வர்றேன். நான் வந்ததும் மீதி குதிரைக்கு பறக்கிற வித்தையை கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனவர் திரும்ப வரவே இல்லை. அப்புறம் விசாரித்து பார்த்ததில் காவலர்களும் உண்மையை ஒத்துக்கிறாங்க. இது தெரிஞ்ச மன்னர் வெக்கத்தில் தலை குனிறாரு. அதுக்கப்புறம் எந்த திட்டமாக இருந்தாலும் விசாரித்ததுக்கு அப்புறம் தான் சம்மதம் தெரிவித்தார். மற்றவங்க சொல்கிறத எல்லாத்தையும் காது கொடுத்து கேட்கலாம், ஆனால் எதை நம்பணும் எதை நம்பக்கூடாது அப்படிங்கிறத நம்ம தான் யோசித்து முடிவு பண்ணணும். நன்றி, வணக்கம்.